அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆர் அனந்த பத்மநாபன். ஓம் கணபதியே நம. ஓம் ஐக்ளோம் பல்லவர் வாராகி தேவி நமோ நம. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நம. ஓம் ஸ்ரம் சரணபௌரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புஜாய குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவக தேவதாபியோ நமோ நம. நாம் 9வது கிரகமாக இறுதி கிரகமாக இருக்கின்ற கேது கிரகத்தினை பார்க்கின்றோம். ராகு கிரகத்திற்கு அதிபதி மாரியம்மன், கேது கிரகத்திற்கு அதிபதி விநாயகர். விநாயகரை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு அனைத்து சங்கடங்களும் தீருகின்றன. விநாயகர் பாம்பினை இடுப்பிலே அங்கே ஒட்டியானமாக போட்டு கொண்டிருப்பவர். விநாயகரை வணங்குகின்ற பொழுது 9 நவகிரக தோஷங்களும் உடம்பில் இருந்தால் பிள்ளையார் பட்டியில் அமர்ந்து நமக்கு காட்சி தருகின்றார். அதே போன்று கேது சுருக்குவார், ராகு பெருக்குவார். கேதுவை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரம்மாண்டமாக இருக்காது. ராகு பொறுத்தையும் பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்கலாம். அதாவது விநாயகரை வணங்க இந்த கேதுவுடைய தோஷம் போகும். கேதுக்கு உண்டான ஸ்தலம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள கீழ்ப்பெரும்பெள்ளம் என்பதாகும். பரிகாரங்கள் அங்கு செய்கின்றார்கள். பொதுவாக ராகு கேதுவிற்கு காளஹஸ்திரியும் பரிகாரம் செய்கின்ற ஒரு ஸ்தலமாக விளங்குகின்றது. ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனால் ஏற்படும் தோஷம், சூரியனுக்கு ஏற்படும் களத்து தோஷம் இருந்தாலும், ராகு கேது தோஷம் இருந்தாலும், அவை கொடுமுடி கரூர் அருகில் உள்ள கொடுமுடி என்ற ஸ்தலத்திலே நாகம் மாறி செய்து அதை ஆற்றிலே கரைக்க விட்டு வாழைமரத்திற்கு தாலி கட்டி பரிகாரம் செய்கின்றார்கள். களத்திர தோஷம் போவதற்கு ஏற்ற இடம் கொடுமுடியாகும். கேதுனுடைய தோஷங்களை ராகுக்கு உண்டானது கருப்பு உளுந்து, மேலும் பார்த்தீங்களான்னா அது கருப்பு வஸ்திரம். கேதுவுடைய இது எல்லா கலரும் கலந்தது. அதுக்கு எல்லா கலரும் வருத்தம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.